வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நமோ நாராயணாய. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்களையும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு சனி, குரு, புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதம் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த அமைப்புகளால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த மாதம் பொதுவாக நிதிநிலை அதிகரிக்கும். அதே நேரத்தில் வரவை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் திட்டமிடுதல் அவசியம். இந்த மாதம் தொழில், வருவாய் ஆகியவற்றில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். குடும்ப சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறையும் கண்காணிப்பும் அதிக தேவைப்படும் மாதமாகும். வருவாய் சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் வீண் விரயங்கள் ஏற்படும் என்பதால் திட்டமிடல் மிக மிக அவசியம். சேமிப்புகள் கரையும் வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். வேலை செய்பவர்கள் சிறப்பாக தங்கள் பங்களிப்பை செய்து நற்பெயர் எடுப்பார்கள். வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியின்மை காரணமாக தொழில் வியாபாரத்தில் கவனத்தை சிதறவிட்டு விடாமல் இருப்பது அவசியம். வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவற்றுக்கான வாய்ப்புகள் உள்ளதால் கவனம் வேண்டும். கூடுதல் வருமானம் கிடைக்கும் நிலை வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். கல்வி தவிர்த்து மற்ற துறைகளில் கவனம் செலுத்தினால் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். தம்பதிகள் இடையேயான கருத்து வேறுபாடுகள் சிறிது சிறிதாக மறைந்து தீர்வை நோக்கி நகரத் துவங்குவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை மனநிலை உடல்நிலையை பாதிக்கக்கூடும் என்பதால் மனநிலையை சீராக வைத்துக்கொள்வது, மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதும் அவசியம். எந்த நிலையிலும் நிதானம் இழக்காமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். கலைத்துறையில் உள்ளவர்கள் தங்கள் துறையில் உள்ளவர்களிடம் நல்லுறவை பேணுவது நல்லது. உங்கள் திறமையின் மேல் அதிக நம்பிக்கை வையுங்கள். அதிர்ஷ்டத்தை எப்போது எல்லா நேரங்களிலும் கூட வராது என்பதை மனதில் வைத்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் தங்களுடைய நற்செயல்கள் மூலமாக பொதுமக்களிடம் மேலிடத்திடம் நற்பெயர் எடுப்பீர்கள். அதே நேரத்தில் பதவிகளை பெற இன்னும் அதிகப்படியான உழைப்பும் பணச்செலவும் தேவைப்படும். உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் மாதமாக இது அமையும். உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரித்த போதும் செலவுகள் சிரமப்படுத்தும். நன்றாக திட்டமிட்டு செயல்பட்டால் மன அமைதியை தொடரலாம். மனநிலையை சீராக கொண்டு செல்ல யோகா, தியானம், உடற்பயிற்சி ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் மனம் தெளிவடையும். தெளிவானால் உங்கள் சிந்தனா சக்தி, செயல்திறன், திட்டமிடல் எல்லாமே மேம்படும். எல்லாமே ஒரு வட்டத்துக்குள் சுற்றி வருகின்ற நிகழ்வுகள்தான். வருவாய் அதிகரித்த போதிலும் செலவுகள் சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று தியானம் செய்யுங்கள். உங்கள் மனக்குழப்பங்கள் அகன்று தெளிவு பிறக்கும். உங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் விலகி ஓடிவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.